சில கதைகள் படித்தவுடன் மறந்துவிடும். சில கதைகள் முடிந்த பிறகும் மனதிற்குள் அமைதியாக அமர்ந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கதைகளில் உலக இலக்கியத்தின் உச்சியில் நிற்பது பிரான்ஸ் காஃப்கா எழுதிய உருமாற்றம். இது ஒரு மனிதன் பூச்சியாக மாறிய கதை அல்ல. ஒரு மனிதனின் மதிப்பு அவனால் சம்பாதிக்க முடியும் வரையில்தான் இருக்கிறதா என்ற கேள்வியை நம் மனதிற்குள் விதைக்கும் கதை. ஒரு அதிகாலை, வெளியில் சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. வீடு முழுவதும் அமைதி. அந்த வீட்டின் ஒரு சிறிய அறையில் கிரெகர் சாம்சா கண்களை மெதுவாக திறக்கிறார். நேற்று வரை அவர் ஒரு சாதாரண மனிதர். குடும்பத்தின் ஒரே வருமானம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நகரம் நகரமாக சுற்றி விற்பனை வேலை செய்து சம்பாதித்த ஒவ்வொரு காசையும் வீட்டிற்காக செலவழித்த மனிதர். அவருக்கு கனவுகள் இருந்தன. ஒரு நாள் கடன்களை அடைத்து தன் தங்கை கிரேட்டேவை இசைக்கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தனக்காக வாழவில்லை, குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்ந்தார். ஆனால் அந்த நாள் கண்களை திறந்த அவர் தன் கைகளை அசைக்க முயன்றார். அவை இல்லை, மென்மையான மனித கைகள் இருந்த இடத்தில் எண்ணற்ற சிறிய கால்கள். மார்பின் இடத்தில் கடுமையான ஓடு. முழு உடலும் ஒரு அபூர்வமான பூச்சியின் உருவம். இது கனவா என்று நினைத்தார். இல்லை, அது உண்மை. இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தும் அவரின் முதல் கவலை என்ன தெரியுமா? இன்று வேலைக்கு செல்ல முடியாதே, தான் பூச்சியாக மாறிவிட்டதை விட வேலை தவறிவிடுமோ என்ற பயமே அவரை அதிகமாக வாட்டியது. அதுதான் அவரது வாழ்க்கை. அவ்வளவு காலம் அவர் ஒரு மனிதராக வாழவில்லை, ஒரு சம்பளம் வாங்கும் இயந்திரமாகவே வாழ்ந்தார். நேரம் கடந்தது. அறைக்கதவு திறக்கப்படவில்லை. அம்மா கதவை தட்டினார். கிரெகர், என்ன ஆச்சு? அப்பா கோபத்துடன் அழைத்தார். அலுவலக மேலாளரோ நேராக வீட்டிற்கு வந்தார். ஏன் வேலைக்கு வரவில்லை? அவர்கள் யாருக்கும் கதவின் மறுபுறம் என்ன நடக்கிறது என்பது தெரியாது. மிகுந்த சிரமத்துடன் கிரெகர் சாம்சா கதவை திறக்கிறார். ஒரு நொடி வீடு முழுவதும் அமைதி. அடுத்த நொடி அலறல். அம்மா மயங்கினார். மேலாளர் பயந்து ஓடினார். அப்பா அருவருப்புடன் பின்னால் நகர்கிறார். அவர்களுக்கு தெரிந்த கிரெகோர் அந்த கணத்தில் காணாமல் போய்விட்டார். அந்த நாளிலிருந்து அவரது உலகம் அந்த சிறிய அறைக்குள் சுருங்கி போனது. கதவு மூடப்பட்டது. ஜன்னல் மட்டுமே வெளியுலகத்தை நினைவூட்டியது. ஆனால் ஒருவர் மட்டும் அவரை இன்னும் மனிதனாகவே பார்த்தாள். அவரது தங்கை கிரேட்டே. அவள் அமைதியாக உணவு கொண்டு வந்தாள். அவருக்கு பிடித்த உணவுகளை வைத்தாள். ஆனால் கிரெகருக்கு அவற்றை சாப்பிட முடியவில்லை. மெல்ல மெல்ல அழுகிய உணவுகளையே அவர் விரும்ப ஆரம்பித்தார். அவரது உடல் மாறியது. அதோடு அவரது உலகமும் மாறியது. நாட்கள் மாதங்கள் ஆனது. இப்பொழுது வீட்டில் எல்லாம் மாறிவிட்டது. வேலைக்கு செல்லாத தந்தை மீண்டும் வேலைக்கு போக தொடங்கினார். அம்மாவும் உழைக்க வேண்டிய சூழல். தங்கை கூட வேலை பார்க்க ஆரம்பித்தாள். கிரெகருக்காக யாருக்கும் நேரமில்லை. ஒரு காலத்தில் அவர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது என்று நினைத்த குடும்பம் இப்பொழுது அவரால் நாங்கள் வாழ முடியவில்லை என்று நினைக்க ஆரம்பித்தது. அன்பு மெதுவாக கடமையாக மாறியது. கடமை பிறகு சுமையாக மாறியது. ஒரு நாள் அறையை சுத்தம் செய்த போது அவருக்கு பிடித்திருந்த பொருட்களை வெளியே எடுத்துச் செல்ல ஆரம்பித்தனர். அவரது மேசை, நாற்காலி, நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சின்னங்கள். கிரெகோர் பதறிப்போனார். என் மனித வாழ்க்கையின் தடங்களையாவது விடுங்கள் என்று சொல்ல நினைத்தார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. வாயிலிருந்து வந்தது பூச்சியின் சத்தம் மட்டுமே. ஒரு நாள் அவர் அறையிலிருந்து வெளியே வந்தார். அப்பா பார்த்தார். அவரது கண்களில் அன்பு இல்லை, கோபம் மட்டுமே. அவர் அருகில் இருந்த ஆப்பிளை எடுத்து முழு வேகத்தில் எறிந்தார். அந்த ஆப்பிள் கிரெகோரின் முதுகில் ஆழமாக பதிந்தது. அது ஒரு பழம் அல்ல, அது நீ எங்கள் குடும்பத்தில் ஒருவன் இல்லை என்ற தீர்ப்பு. அந்த காயம் ஒருபோதும் ஆறவில்லை. நேரம் சென்றது. கிரெகோர் மெதுவாக பலவீனமானார். சாப்பிடவில்லை, நடக்க முடியவில்லை. அவருடைய அறை முழுவதும் தூசி. யாரும் உள்ளே வரவில்லை. ஒரு காலத்தில் அவருடைய காலடி சத்தம் கேட்டாலே மகிழ்ந்த வீடு இப்பொழுது அவருடைய மூச்சு சத்தத்தை கூட வெறுத்தது. ஒரு இரவு வீட்டில் இசை ஒலித்தது. கிரேட்டே வயலின் வாசித்துக் கொண்டிருந்தாள். அந்த இசையை கேட்ட கிரெகோரின் கண்களில் கண்ணீர் வந்தது.
என் தங்கையின் கனவை நனவாக்க வேண்டும் என்று வாழ்ந்த மனிதன் இன்று அவளிடம் கூட செல்ல முடியாத நிலையில் இருந்தார். அந்த இசை அவரின் வாழ்க்கையின் கடைசி ஒளியாக இருந்தது. ஆனால் அந்த இரவில்தான் கிரேட்டே கூறினாள், இவர் இனி நம் அண்ணன் இல்லை, இவரை விட்டுவிட வேண்டும். அந்த வார்த்தைகள் ஆப்பிளை விட ஆழமாக அவரது இதயத்தில் குத்தின. உலகமே தன்னை மறுத்தாலும் பரவாயில்லை, தன் தங்கை மட்டும் தன்னை புரிந்து கொள்வாள் என்று நம்பியிருந்தார். அந்த நம்பிக்கையும் அந்த இரவில் உடைந்தது. கிரகோர் எந்த கோபமும் கொள்ளவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை. அமைதியாக மெதுவாக தன் அறைக்குள் திரும்பிச் சென்றார். ஜன்னல் வழியாக வந்த அதிகாலை வெளிச்சத்தை கடைசியாக பார்த்தார். நான் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்ற எண்ணமே அவரது கடைசி எண்ணமாக இருந்தது. அந்த அமைதியிலேயே அவர் உயிரை விட்டார். அடுத்த நாள் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. குடும்பத்தினர் அழவில்லை, அவர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டனர். பல மாதங்களாக தங்கள் தோளில் இருந்த சுமை இறங்கியது போல உணர்ந்தனர். அவர்கள் வெளியே சென்றனர், புதிய வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினர், புதிய எதிர்காலத்தை கனவு கண்டனர். ஆனால் அந்த எதிர்காலத்தின் அடித்தளத்தில் கிரகோரின் அமைதியான தியாகம் புதைந்திருந்தது. இந்த கதை ஒரு பூச்சியை பற்றியதல்ல. நாம் ஒருவரை நேசிப்பது அவர் மனிதர் என்பதற்காகவா, அல்லது அவர் நமக்கு பயன்படுகிறார் என்பதற்காகவா? ஒரு மனிதன் சம்பாதிக்க முடியாத நாளில் அவனுடைய மதிப்பு முடிந்து விடுகிறதா? பல நேரங்களில் உடல் பூச்சியாக மாறுவதில்லை, ஆனால் அன்பு இல்லாத பார்வைகள், புறக்கணிப்பு, தனிமை, பயன்பாட்டின் அடிப்படையில் அளக்கப்படும் உறவுகள் ஒரு மனிதனை உயிரோடு இருக்கும் பொழுதே உள்ளுக்குள் மெதுவாக அழித்து விடுகின்றன. அதனால்தான் உருமாற்றம் என்பது ஒரு கதை மட்டுமல்ல, ஒவ்வொரு காலத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணாடியாக நிற்கும் ஒரு இலக்கியம். நன்றி.